ஹலோ அண்ட் வெல்கம் எவ்ரிவன். நான் தான் உங்கள் என்டுகே நிர்மல் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எடுத்து பேச போகிற படம் பேர் குபேரா. ஆக்டர் தனுஷோட நடிப்பில் சேகர் கமலோட டைரக்ஷனில் வெளிவந்திருக்க இந்த குபேரா படம் எப்படி இருக்குன்றத இந்த ரிவ்யூவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தியேட்டரிக்கல் ரனில் இருக்க படத்தை எடுத்து நம்ம ரிவ்யூ பண்ணுறனால இந்த செக்மெண்ட்டோட பேர் மினி டாக்ஸ். இந்த ரிவ்யூ மூலமாக தான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்ச உங்கள் க்ளோசர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இந்த குபேரா படத்தோட ஓர்வு என்னன்னா, மும்பையில் இருக்க இந்த படத்தோட வில்ல 50,000 கோடி ஒயிட் மணியையும் இன்னொரு 50,000 கோடி பிளாக் மணியாகவும் இந்த படத்தில் வர்ற நாகார்ஜுனா கிட்ட கொடுத்து இந்த பணத்தை பல அரசியல்வாதி கிட்டையும் பெரிய பெரிய பிசினஸ் மேன் கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை கொடுப்பான். நாகார்ஜுனா ஒரு எக்ஸிபி ஆஃபீஸராக வருவார். இப்போ வில்லன் கொடுத்த அந்த பொறுப்பை நாகார்ஜுனா பணத்தாசையே இல்லாத ஒரு 4 பிச்சைக்காரங்களை கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு புது ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணி அவங்க மூலமா பணத்தை கொடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாரு. இந்த 4 பிச்சைக்காரங்கள ஒருத்தர் தான் இந்த படத்தோட ப்ரோட்டகனிஸ்ட் தனுஷ். எதிர்பார்க்காத முறையில் நாகார்ஜுனாக்கு தனுஷால ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நாகார்ஜுனா பணத்தை கொடுத்து முடிச்சாரா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது தான் மீதி கதை. படத்தோட பிளஸ் அண்ட் மைனஸ் பேசுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க. அப்பதான் நம்ம கண்டென்ட் ஒன்று நிறைய பேருக்கு சேரும். இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்னா அது இந்த படத்தோட ப்ரோட்டகனிஸ்ட் தனுஷ் தான். பிச்சைக்காரனா நடிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, பிச்சைக்காரனே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எல்லா ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸுமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆக்ட்ரஸ் ராஷ்மிகா மந்தனோட கேரக்டர் நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்களோட கேரக்டரை நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஒரு மீட்டருக்குள்ளேயே நடிச்சிருக்காங்க. ஆனாலும் அவங்களோட கேரக்டர் வந்து இந்த படத்துல எந்த ஒரு வகையிலுமே யூஸ் ஆகல. நாகார்ஜுனாவும் சரி, இந்த படத்துல வர வில்லனும் சரி, எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் தான் இந்த படத்துல மியூசிக் பண்ணிருக்காரு. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் சரி, சாங்ஸும் சரி ரொம்ப டீசென்டாவே இருக்கு. இந்த படத்தோட மைனஸ்னா அது இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். ஸ்டார்டிங் 30 மினிட்ஸ்லயே கதை எதை நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புரிய வச்சிருது. ஆனா அதுக்கப்புறம் எண்டு வரைக்கும் படம் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஒரு சீனுமே ரொம்ப லென்த்தா இருக்கு. படம் மொத்தமா 3 மணி நேரத்துக்கு மேல ஓடுது. இன்ட்ரோல எல்லாம் சேர்த்து மொத்தம் 3.5 மணி நேரம் வருது. அவ்வளவு நேரத்துக்கு இந்த படத்துல கண்டென்ட் இல்ல. ஒருவேளை இந்த படத்துல ஒரு 30 மினிட்ஸ் கட் பண்ணியிருந்தாங்கன்னா படம் கொஞ்சம் கிறிஸ்பா வந்திருக்கும். சான்ஸ் கிடைச்சு இந்த மூவி டீம் அதை மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த குபேரா படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜ்ல எடுத்ததா சொல்றாங்க. ஆனா இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு டப்பிங் படத்தை பார்த்த ஃபீல் தான் வருது. தனுஷை தவிர மற்ற எல்லா மெயின் கேரக்டர்ஸுமே நம்மளை பொறுத்த வரைக்கும் வேற இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவங்க தான். கதை கிழமையே கூட நமக்கு சம்மந்தம் இல்லாத இடத்துல தான் நடக்குது. அதனாலேயே இந்த படத்தோட நம்மளால கனெக்ட் பண்ணிக்க முடியல. ஆல்ரெடி தனுஷ் வாதின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல படத்தில் நடிச்சிருக்காரு. ஆனா அந்த படத்தோட மேக்கிங் கூட ஒரு தெலுங்கு படம்னு நமக்கு பச்சையா காட்டி கொடுத்துரும். வாதி ஒரு நல்ல படமாவே இருந்தோம், நமக்கு அது கனெக்ட் ஆகல. இந்த குபேரா 3 மணி நேரம் ஓடுற ஒரு டப்பிங் படம். அப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தங்கத்துல செம்பு கலந்தாதான் அது விலை போகும். இந்த படம் செம்பு கலக்காத ஒரு சுத்த தங்கம். இந்த ரிவ்யூ மூலமா தான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுங்க. நம்ம கண்டென்ட் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க. முடிஞ்ச உங்க க்ளோசர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அதனால உங்க கருத்துக்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்மளோட இன்ஸ்டா ஐடிக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நம்ம கேட்டு வேண்டிய நல்ல ஆடியோ புக்ஸை நம்மளோட இன்ஸ்டா அக்கௌண்ட்ல தான் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை. வீடியோ முடிஞ்சிடுச்சு. இன்னும் ஏன் பிளாக் ஸ்கிரீனை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. பாய்.